படம் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. தனுஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, கண்ணம்மா கண்ணம்மா சாங் வேறு லெவலில் இருக்குது. ஃபைட் சீனுக்காக வந்து அருண் விஜய் சாரோட மூவி பார்க்கலாம். ஃபைட் சீன் மட்டுமே வந்து பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எங்கேயுமே போர் அடிக்கல. மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட கேரக்டரும் அவங்கவுங்க அழகாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. யாரோட ஆக்டிங், ரெண்டு பேரில் யாரோட நடிப்பு? அருண் விஜய்லேயேவா? அருண் விஜயில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் வரும். ஸோ அவரோட கேரக்டர் ஃபுல்லாகவே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வரும், லவ் வரும். ஸோ எப்படி சொல்கிறது, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வந்து அவங்க லவ்வுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் அவங்க கொஞ்சம் மணி மைண்டடாக இருப்பாங்க. ஹீரோயின் பணம் தான் லைஃப்பில் தேவை முக்கியன்ற மாதிரி. ஸோ லக்ஸுரி லைஃப் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்படக்கூடாது, நல்லா ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. யா ஃபேமிலியோட பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட சவுண்ட் எஃபெக்ட்லேயே வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க மூவி. கிறிஸ் திருக்குறமன் சார் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மூவி வந்து எடுத்திருக்காரு. அதுவும் வான் கராத்தேக்கு அப்புறம் இவருக்கு வந்து இது வந்து தேர்ட் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா கெத்துக்கு அப்புறம் இதுக்கு பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இவ்வளோ லாங் டைம் எடுத்ததுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கும் மூவி. வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. செம்மையாக இருக்குது. ரெண்டு டுவெல் ரோலுமே ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இது இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ வேரியேஷன் பார்க்கலாம். ஏன்னா இது வேறு மாதிரி கேரக்டர், அது வேறு மாதிரி கேரக்டர். ஆனால் ரெண்டுமே நெகட்டிவான கேரக்டர். ஆனால் ரெண்டுத்துக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது. ஆமாம் ஆமாம். ஏன்னா லவ் வந்து இந்த 2K ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த லவ் வந்து என்னன்னே தெரிய மாட்டுது. ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி நிறையா லவ் சுற்றிட்டு இருக்கு. அவங்க கரெக்டாக இதுதான் இப்படி லவ் பணமாக லவ்வான்னு கேட்கும்போது பணம்ன்றுவாங்க. அது வந்து கரெக்டாக லவ்க்குலாம் இங்கே மதிப்பே இல்லை பாஸ் இந்த இதில் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ நிறைய பேர் உண்மையாக லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓகே நம்ம கதை எடுத்த மாதிரியே இருக்கேடா, நம்மளும் இப்படி தானடா ஏமாந்தோம், இவன்கிட்ட பணம் இருக்கா, நான் நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து அருண் விஜய் மூவியில் வந்து தனுஷ் சார் பாடியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் பணிந்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட பாதத்தில் ரெட்டத்தலையை நம்ம படத்தை மொத்தமாக வைக்கிறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை தலைகளும் அவங்க அம்மா கூட எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, அருண் விஜய் அவங்க அம்மா. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்காக தான் புருஷனை காப்பாற்றி இன்றைக்கி பிள்ளையும் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாராக பார்த்து அந்த பாயே நடித்த படத்தை அந்த வீட்டில் இருக்கிற மொத்த தலையும் ரெட்டத்தலையை படம் பார்த்தாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க ஃபேமிலியை பார்த்தப்ப. கண்டிப்பாக இந்த படம் அருண் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான். எப்படி எண்ணெய் எறிந்தால் தலை ஒரு கம்பேக் கொடுத்தாரோ அதே மாதிரி வணங்கானுக்கு எப்படி பேசாமையே ஒரு மனிதனால் நடிக்க முடியும்னு காட்டினாரோ, நடிப்போட திரு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லணும். அப்படி வந்து இந்த படத்தை சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இன்றைக்கி கிறிஸ்மஸ், அதுவுமா இந்த நியூ இயருக்கு அவருக்கு இந்த படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். நேற்று அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தார். நான் வந்து இன்றைக்கி ஏசப்பாவாக வந்திருக்கேன். ஏன்னா ஜாதி, மொழி, மனம், அதாவது மதம் எல்லாத்தையும் கடந்து வாழ்கிற இந்த சினிமாவில் இந்த ரெட்டத்தலையும் வாழும். கண்டிப்பாக ஃபைட்லாம் செம்ம ஃபைட்டுடா. கண்டிப்பாக எனக்கு அப்படியே விஜயகாந்த் சார் பரதனில் அடித்த ஃபைட்டு மாதிரி இருந்துச்சு. எப்படி அவ்வளோ டைட்டாக ஒரு மனிதனால் ஃபைட்டு பண்ண முடியும்னா நம்ம அருண் விஜய் ஃபைட்டுக்கு கண்டிப்பாக ஒரு அவார்டை கொடுத்தே ஆகணும். ஓகேவா, இந்த தமிழகம் அப்படின்னு சொல்கிறேன். சாம் சிஎஸ் சூப்பர் மியூசிக்கு. நீ இந்த மியூசிக்கை போடலைன்னா அந்த ஃபைட் இருக்கிற இடம் தெரியாது. அவன் நம்ம தனுசு பாடின அந்த கண்ணம்மா பாட்டு காதில் விழுந்திருக்காது. அதை விட கதையில் என்ன ட்விஸ்ட்டு, சுப்பிரமணிய சிவா வந்திருந்தார், திருடி எடுத்தார். அவரு தான் இந்த கதை, இந்த ரெட்டத்தலையோட மொத்த கதையும் அவரு தான். அவர் வேற கதையை அருமையாக கொண்டு போயிருந்தார். எதையுமே அனுகூலப்படுத்த முடியல. ஆரம்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, போலீஸ்னாலே எனக்கு அலர்ஜின்னு ஆரம்பிக்கிறான் அருண். ஓகேவா, அதிலேருந்து ஆரம்பித்து அலர்ஜியாகவே தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு அடங்காத கதையாக, அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம், அவ்வளோதான். ஓகேவா, கேட்குறவன் கேனப்பயலாக இருந்தால் கேத்ரினா கைப்பு சச்சினோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜான் விஜய் அதுவும் சூப்பராக நடிச்சிச்சு. ஜான் விஜயனா
சூப்பர்ண்ணா அவ்வளோதான். அதுன்னு சொல்லிட்டு அவர் வில்லன்ல இருந்து ஒரு சாஃப்ட்ல இருந்து எப்படி அவரோட ஜர்னர் பேக்ல இருந்து போறதுக்கோசம் தான் இருக்கு. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் தான், செம்மையா ஆக்ஷனா இருக்கு, நல்லா இருக்கு. ரெட்டத்தலன்ற நேம் வச்சிருக்காங்க. சோ அது எதனால வச்சிருக்காங்க? என்ன அவர் டியூயல் ரோல் பண்றாரு, எப்படி டிரான்சிஷன் பண்றாரு, எப்படி அந்த கேரக்டர்ஸ்ல மூவ் பண்றாங்களோ சூப்பரா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நேமும் கரெக்டா சூட் ஆகுது. சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு சார். பிஜிஎம்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து ரெட்டத்தலன் டைட்டில் வச்சிருக்காங்க. அது என்ன மீன் பண்ணி வச்சிருக்காங்க? அவர் எப்படி டிரான்சிஷன் இப்போ வில்லன்லேருந்து சாஃப்ட் கேரக்டர்லேருந்து நார்மல் கேரக்டர் மாறுறாரு இல்லையா, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். பார்க்கலாம் சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.